மூன்று முடிச்சு. அத்தியாயம் 25. அந்த வீட்டின் வாசலில் வந்து நின்ற ஆட்டோவில் இருந்து இறங்கினார் சாந்தி. வீட்டின் உள்ளே அவர் நுழையவும் அவரின் வருகைக்காகவே காத்து கொண்டு இருந்த லட்சுமி பாட்டி, என்னாச்சு என்று அவர் வீட்டின் வாசலின் காலை வைத்ததுமே கேட்டார். ஆழ்ந்த பெருமூச்சு ஒன்றை இழுத்துவிட்டபடி, அண்ணன்கிட்ட பேசிட்டேன். நான் அங்கே இருந்தா அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை எப்படி இருக்கும்னு தெரியாது. அவங்க பேசணும் என்பதற்காகத்தான் நான் கிளம்பி வந்துட்டேன் அத்தை என்று சொல்லவும், அதை கேட்டதுமே அவருக்கு அதற்கு மேல் எதுவும் பேச முடியவில்லை. சரி என்று தலையசைத்த அவர் பூஜை அறை உள்ளே நுழைந்து அந்த கடவுளை துதித்து பாடிக்கொண்டு இருந்தார். என் பேரனுக்கு எதுவுமே ஆகிவிடக்கூடாது என்பதை மனதிற்குள் நினைத்து கடவுளுக்கு அவர் பணிவிடை செய்து கொண்டிருந்தார். அதே நேரம் அவரது வீட்டின் இருந்த அந்த டெலிபோன் ஒலி எழுப்பியது. அழைப்பை ஏற்று காதில் வைத்த லட்சுமி, யாரு என்று கேட்கவும், அத்தை நான் தான் பைரவன் என்று சொல்லவும், சொல்லு பைரவா, இரு நான் சாந்தி கூப்பிடுறேன் என்று சொல்லவும், அது அத்தை நான் உங்ககிட்டயே சொல்லிடுறேன். அது என் மகளை கௌதமுக்கு கொடுக்கறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லவும், அதை கேட்ட பின்புதான் அவருக்கு அத்தனை நிம்மதியாக இருந்தது. நீ கவலைப்பட வேண்டாம், உன் பிள்ளைய நாங்கள் பத்திரமா பார்த்துப்போம். கௌதம் கல்யாணம் முடிஞ்சதும் அமெரிக்கா போயிடுவான். நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவோம். அவளை இங்கே வச்சு நாங்கள் அவளை நல்லபடியாக படிக்க வைப்போம். நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லவும், அதை கேட்டுக்கொண்டு இருந்த அவருடைய மனம் மிகவும் கனமாக இருந்தது. பெற்ற அன்னையாக தந்தையாக தன் மகளை 20 வயதில் திருமணம் செய்து வைக்கும் பொழுது அவள் அந்த வீட்டை விட்டு செல்லும் பொழுது எத்தனை கஷ்டப்படுவார் என்று தெரியும். அப்படி இருக்கும் பொழுது 13 வயது தன் மகள் என்று நினைக்கும் பொழுது மனம் கசப்பாக மாறியது. சரிங்க அத்தை என்று கூறிய அவர், நான் அப்புறமா பேசுறேன் என்று அழைப்பை துண்டித்தார். அந்த அறையின் உள்ளே இருந்து வெளியில் வந்த சுப்பிரமணி, என்னாச்சுமா, யார் கால் பண்ணுனா என்று கேட்கவும், சம்மதிச்சிட்டாங்க கல்யாணத்துக்கு என்று பாட்டி சொல்லவும், அவருக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அந்த பெண்ணை இந்த வீட்டில் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று மட்டுமே தோன்றியது அவருக்கு. சரிம்மா என்று தலையசைத்தார். அவர் அடுத்து என்ன செய்வது என்ற கேள்வி அனைவருக்குள்ளும் எழுந்துவிட, உடனடியாக ஜோசியரை பார்க்க வேண்டும் என்று கூறினார் லட்சுமி பாட்டி. இப்பவா, நாளைக்கு போகலாம் என்று சுப்பிரமணி சொல்லவும், அதுவும் சரி என்று தோன்றியது. காரணம், இப்பொழுது மணி இரவு 7 தொட்டு இருக்க நாளை காலை சென்றால்தான் சரியாக இருக்கும் என்று தோன்றியது. சோர்வாக அறையின் உள்ளே இருந்து வெளியில் வந்த சாந்தியிடம், லட்சுமி உங்க அண்ணன் கால் பண்ணினாரு என்று விஷயத்தை சொல்ல அத்தனை நிறைவை கொடுத்து இருந்தது அவருக்கு. எனக்கு தெரியும், என் அண்ணா நான் கேட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டான் என்று தன் மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்ட அவர், கண்டிப்பா அஸ்வினியை நான் பத்திரமா பார்த்துப்பேன் என்று தனக்குள்ளேயே நினைத்து கொண்டார். காலை பொழுது யாருக்காகவும் காத்து இருக்காமல் விடிந்து இருக்க, தூக்கத்திலிருந்து கண்ணை விழித்த நிமிடமே அவர் ஜோசியரை பார்க்க வேண்டும் என்று தான் நினைத்தார். லட்சுமி பாட்டி குளித்து முடித்து வெளியில் வந்ததும் அங்கு அமர்ந்து இருந்த தன் மகனிடம், காலையில ஜோசியரை பார்க்க போகணும்டா என்று சொல்லவும், அவர் சரி என்று தலையசைத்தார். சரியாக 10 மணி அளவில் காலை உணவை முடித்து கொண்டு அனைவரும் ஒன்றாக கிளம்பி ஜோசியர் வீட்டிற்கு செல்ல, அங்கு ஜோசியர் நாள் நட்சத்திரம் என்று அனைத்தையும் பார்த்து, ஏற்கனவே சொன்னது போல் இன்னும் 3 நாள்ல திருமணம் நடந்தே ஆகணும். காலையில் 4 மணி அளவில் அந்த கல்யாணம் நடக்கணும், அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் என்று சொல்லவும், அதை கேட்டதுமே, அது பண்ணுறதுக்கு சாமி என்று நிறுத்தவும், நானே வரேன், ஆள் கூட்டிட்டு வந்துடுறேன், நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் எல்லாம் செஞ்சு வைங்க என்று சொல்லவும், சரி என்று தலையசைத்தார். அதன்படி அவர்கள் வீட்டிற்கு வந்ததுமே உடனடியாக பைரவரின் வீட்டிற்கு அழைப்பு விட, அவர் போனை எடுத்து சொல்லுங்க என்று பேச தொடங்கவும், அது வீட்டை எல்லாம் வெள்ளை அடிச்சு எல்லாம் தயார் பண்ணி வைங்க அண்ணா என்று சாந்தி சொல்லவும், சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் என்று அழைப்பை துண்டித்த அவர் அடுத்தது வேலையை செய்ய தொடங்கிவிட்டார். வீடு வெள்ளை அடிக்க தொடங்கிவிட்டார்கள். சடங்கு கழிக்கணும் என்று கேட்கும் நபர்களுக்கு பதில் கூறி அவர்கள் நாட்களை கடத்த, இல்லை 16 கழிச்சு தானே என்று அந்த ஊரில் வரும் பேச்சுக்களுக்கு, இல்லை அது சடங்கு இப்பவே கழிக்கணும்னு ஜோசியர் சொல்லிட்டாரு என்று அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் பதில் கூறி சமாளிப்பதற்கே பைரவருக்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது. அப்படியா என்று கேட்டவர்கள் எல்லோருக்கும் ஒரே பதிலை கூறி ஒரு வழியாக அப்படியும் இப்படியும் என்று தப்பித்து அந்த நாளும் வந்து சேர்ந்தது. தனக்கு நடக்க இருப்பது சடங்கு, இது அனைத்தும் பெண்களுக்கும் நடக்கப் போவது என்று தெரிந்த காரணத்தினால் மௌனமாக அமர்ந்து இருந்தாள்.
கையில் மருதாணி வைத்துவிட்ட மங்களத்தின் மனம் ஒரு நிலையில்லாமல் தவித்துக் கொண்டு இருந்தது. விடிந்தால் தன் மகளின் திருமணம். 13 வயதில் தன் மகளுக்கு திருமணமா என்று நினைக்கும் பொழுதே மனம் கனத்தது. யாருக்கும் தெரியக்கூடாது. ரகசிய திருமணம். இது ரகசியமாக இருக்க வேண்டும் என்று கடைசி வரையிலும் ரகசியமாக போய்விடுமோ என்ற பயமும் அவருக்குள் இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் எது எப்பொழுது நடக்கும் என்று யாருக்குமே தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது தன் மகளின் வாழ்க்கை அந்தரத்தில் என்று அவருக்கு நன்றாக புரிந்தது. ஆனாலும் அவரால் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியவில்லை. காரணம், அனைத்தும் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டு இருப்பது போல் ஒரு உணர்வு. அந்த காரணத்தினால் அமைதியாக இருந்தார். யாழினி ஒரு பக்கம் துள்ளி குதித்து விளையாடி கொண்டு இருக்க, பெருசா சடங்கு பண்ணலையா என்ன என்று பக்கத்து வீட்டில் இருந்தவர்கள் கேட்கவும், ஆமா, அது சின்னதா மட்டும் பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணுனா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதனால சின்னதா மட்டும் சடங்கு வீட்டுக்கு மட்டும்தான், வெளியில யாரையும் கூப்பிடல என்று சொல்லவும், அப்படியா, அதான் தண்ணி ஊத்த பெருசா பண்ணிட்டியே என்று அனைவரும் சில பேச்சுவார்த்தைகளோடு நிறுத்தி கொள்ளவும் அவருக்கு அப்படி ஒரு ஆசுவாசம். எங்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துவிடுமோ என்ற என் பயமும் இருந்தது அவருக்கு. அக்கா, உன் கையில மருதாணி சூப்பரா செவந்து இருக்குது தெரியுமா என்று அவள் கையை பிடித்து நுகர்ந்தபடி யாழினி சொல்லவும், அதை கேட்டதுமே மெல்லிதாக புன்னகைத்தாள் அஸ்வினி. அக்கா, நீ இந்த வீட்டுக்கு உள்ள இருந்து இருந்து இன்னும் அழகா போயிட்ட தெரியுமா என்று யாழினி சொல்லவும், அடியே, நீ என்கிட்ட செம்மையா வாங்க போற, நீயும் தான் அழகா இருக்க என்று தன் தங்கையின் கன்னத்தை கிள்ளி சொல்லவும், ஆனாலும் நீ என்னை விட இன்னும் சூப்பரா இருக்க என்று யாழினி சொல்லவும் சிரித்தாள். அம்மா, மறுபடியும் எதுக்கு நம்ம ஊருக்கு போக போறோம் என்று கௌதம் கேட்டுக்கொண்டு இருக்க, நான் கௌதம் கிட்ட பேசுறேன் என்று தலையசைத்த சுப்பிரமணி கௌதமை தனியாக அழைத்து செல்லவும், என்னப்பா, என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட எனக்கு காலேஜ் சீட்டு கேட்டிருந்தேனே என்று அவன் நினைவு கூர்ந்து கேட்கவும், ஆமா, அது சீட்டு கிடைச்சிருச்சுப்பா என்று சொல்லவும், அப்பாடா, தேங்க்யூ சோ மச்பா, நான் கேட்ட அதே காலேஜ் தானே என்று கௌதம் கேட்கவும், இல்லை என்று அவர் தலை அசைக்கவும், அப்பா என்று அவரை பார்க்க, உனக்கு அமெரிக்கா யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடைச்சிருக்கு என்று சுப்பிரமணி சொல்லவும் அதிர்ந்து போன கௌதம், அப்பா, அமெரிக்காவா? எதுக்கு? நான் இங்கே தானப்பா உங்ககிட்ட சீட்டு கேட்டேன் என்று கௌதம் யோசனையுடன் கேட்கவும், இல்லைப்பா, அங்கே படித்தா இன்னும் நல்லா நிறைய விஷயம் கற்றுக்கலாம் அதனால் என்று நிறுத்தவும், ஆனால் என்னப்பா என்று அவன் சோர்வாக கேட்கவும், கௌதம், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று அவர் நிறுத்தவும், என்னப்பா என்று சோர்வாக கேட்டான். அவனுக்கு அமெரிக்கா செல்வதற்கு விருப்பமே இல்லை. அந்த காரணத்தினால் அவன் சோர்வாக பார்க்கவும், அப்பாவுக்கு ஜோசியத்து மேலே எல்லாம் நம்பிக்கை இல்லை, உனக்கு தெரியும் தானே என்று கேட்கவும், அப்பா, உங்களுக்கு ஜோசியம் இல்லை, கடவுள் மேலே நம்பிக்கையே கிடையாது. நீங்கள் தான் இப்படி பேசி பாட்டிக்கிட்டையும் அம்மா கிட்டையும் சில நேரம் முறைப்ப வாங்கியிருக்கீங்களே என்று சிரிப்போடு சொல்லவும், அதை கேட்டதுமே, ஆமாம், அதையெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்று சொல்லவும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ உங்களுக்கு பக்தியெல்லாம் வந்துருச்சாப்பா என்று சிரிப்போடு கௌதம் கேட்க, வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன் என்று அவர் சொல்லவும், அப்பா, ஆர் யூ சீரியஸ்? நீங்க இப்படி சொல்லும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது என்று அவன் சொல்லவும், அதை கேட்டதுமே தன் மகனின் புன்னகையை அமைதியாக பார்த்து கொண்டு இருந்தார். என்னப்பா, நீங்க எதையோ என்கிட்ட சொல்ல வரீங்க, எனக்கு தெரியுது. ஆனா அது எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சு சொல்றீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. எதுவும் சொல்ல மாட்டேன் என்று கௌதம் சொல்லவும், உனக்கு நாளைக்கு கல்யாணம் கௌதம் என்று அவர் சொல்ல, அதை கேட்டு அடுத்த நிமிடம் அதிர்ச்சியில் ஒரு நிமிடம் உறைந்து நின்றான். அடுத்த நிமிடம், ஓ மை காட் டாடி, இந்த உலகத்திலேயே தி பெஸ்ட் ஜோக் தெரியுமா இது என்று கூறிய அவன் அடுத்த நிமிடம் விழுந்து விழுந்து சிரிக்க தொடங்கிவிட்டான். அவனுக்கு வயிறு வலியே வந்துவிட்டது. அந்த அளவிற்கு ஒரு சிரிப்பு. தன் மகனின் சிரிப்பை பார்த்து கொண்டு இருந்த அவர், இது தொடர வேண்டும் என்பதற்காகத்தானே இத்தனை போராட்டம் என்று தன் மனதிற்குள் நினைத்தபடி அவனை பார்த்து கொண்டு இருந்தார். வயிறு வலிக்க சிரித்து தன் சிரிப்பை கண்ட்ரோல் செய்ய முடியாமல் மீண்டும் அதனை கட்டுப்படுத்தி கொண்டு, அப்பா, உண்மையாவே சொல்லுறேன், இப்படி ஒரு ஜோக்கை நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று அவன் சொல்லவும், இது ஜோக்கு இல்லை கௌதம், இது உண்மை என்று சொல்ல, அதை கேட்டதும் அவன் இந்த நிமிடம் அதிர்ச்சியில் உறைந்து போய் தன் அப்பாவை பார்த்தான். அத்தியாயம் 26.
தன் அப்பா கூறிய வார்த்தைகளை கேட்டதும் அதிர்ச்சியில் உறைந்து நின்ற அவன் தன்னை சமன்படுத்தி கொண்டு, அப்பா, விளையாட்டுக்குத்தானே பேசிட்டு இருக்கீங்க என்று கேட்கவும், இல்லை என்று அவர் தலை அசைக்கவும் அந்த தலை அசைப்பு அவனுக்கு ஒரு விதமான பயத்தை கொடுத்தது. அப்பா என்று அவன் அழைக்கவும், உன்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கிற எல்லாமே உண்மைதான் கௌதம். உனக்கு நாளைக்கு காலையில கல்யாணம் என்று சொல்லவும் சட்டென்று அவன் அப்பாவை விட்டு சில அடி தூரம் நகர்ந்து சென்று, அப்பா, நீங்க ஜோக் தானே பண்ணுறீங்க என்று அவன் கேட்கவும், இல்லவே இல்லை என்று உறுதியாக தலையசைத்தார். அப்பா, நான் சின்ன பையன், ஒரு ஆணுடைய திருமண வயது 21 அப்படின்னு சட்டமே சொல்லி இருக்கு என்று அவன் சொல்லவும் அதை கேட்டதுமே தலையசைத்த அவர், ஆமா, ஆனா இது அதையும் தாண்டி என்று அவர் நிறுத்தவும், அப்பா, நீங்க சும்மா என்ன பிராங்க் பண்றீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது என்று அவன் சொல்லவும் தன் உச்சந்தலையில் கையை வைத்து அழுத்திய அவர், என் மேல சத்தியமா பொய் சொல்லலப்பா என்று சொல்லவும் அதை கேட்டதுமே அதிர்ச்சியின் உச்சத்திற்கு உறைந்து போன கௌதம் அப்படியே சில நிமிடம் உறைந்து நின்று இருந்தான். உனக்கு கொஞ்ச நாளாகவே தொடர்ச்சியா நிறைய ஆபத்துகள் வந்துச்சு இல்ல, உன்னால உணர முடிஞ்சுதா என்று கேட்கவும் அதை கேட்டதுமே, அப்பா, அது எல்லாமே என்னோட மிஸ்டேக்ஸ், நான் கவனமே இல்லாமல் நடந்து கொண்டது என்று சொல்லவும், கத்திய வச்சு தெரியாம கட் பண்ணிக்கிட்டது கவனம் இல்லாததுதான் என்று அவர் சொல்லவும், ஆமாப்பா, நான் தான் அம்மா கிட்ட சொல்லி காய்கறி கட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சட்டுன்னு எடுத்தேன். அம்மா வேண்டாம் என்று தான் சொன்னாங்க. நான் ஒரே ஒரு டைம் மட்டும் ட்ரை பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லி கட் பண்ணினேன். பட் புதுசாக ட்ரை பண்ண காரணத்தினால கையில் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் என்னப்பா இருக்குது, என்னுடைய கவனக்குறைவு, அதுக்கும் நீங்கள் எதுவும் சேர்த்து பேசிட்டு இருக்கீங்க என்று அவன் கேட்கவும், உன் மேலே கார் வந்து இடிச்சது, அதுவும் உன்னோட கவனக்குறைவா என்று கேட்கவும், அப்பா, அது என்னோட கவனக்குறைவு இல்லை, ஆப்போசிட்ல இருந்த அந்த காரோட டிரைவரோட கவனக்குறைவு, அதுக்கு தான் நீங்க பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டீங்களே, அப்புறம் என்ன விடுங்க என்று சொல்லவும், அன்னைக்கு உன் மேல இடிக்க வந்த அந்த லாரி, அதுலேயும் அந்த லாரி டிரைவரோட கவனக்குறைவா என்று கேட்கவும், நோப்பா, அது என்னோட கவனக்குறைவு, நான் தான் ஃபோன் பார்த்துக்கிட்டே போனேன், ஸோ அது என்னுடைய தப்பு தான் என்று சொல்லவும் அதை கேட்டதுமே அழுத்தமாக தன் மகனை பார்த்து, ஆமாம், நமக்கு எல்லாமே அப்படி தான் தோணும், நம்மளுடைய கவனக்குறைவு அப்படின்னு. அதே தான்ப்பா நானும் சொல்கிறேன், என்னுடைய கவனக்குறைவா என் பையனுடைய வாழ்க்கையில் என்னால் பணயம் வைக்க முடியாது என்று அவர் சொல்லவும், அப்பா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, நம்ம எப்படி ஒரு டிஜிட்டல் காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? உலகம் வளர்ந்துட்டு இருக்குதுப்பா, நீங்க பழைய பஞ்சாங்க மாதிரி திரும்பி பழைய விஷயத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. நீங்க அம்மாவையும் பாட்டியையும் கோவிலுக்கு போறேன், சாமி கும்பிடுறேன், விரதம் இருக்கிறேன் என்று சொல்லும்போது ஏதாவது சொல்லிட்டே இருப்பீங்க. ஆனா நீங்க அவங்கள சொல்ற விஷயத்த இன்னைக்கு நீங்களே பண்ணும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்குது. நீங்களும் எப்படிப்பா இந்த மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் ஃபாலோ பண்றீங்க? நான் உங்களை ஃபாலோ பண்ணி வளர்ந்த பையன் அப்பா என்று அவன் சொல்லவும், இல்லப்பா, இது மூட நம்பிக்கை இல்லை, நமக்கும் மேல ஏதோ ஒரு கடவுள் இருக்கிறதா என்னால உணர முடியுது என்று சுப்பிரமணி சொல்லவும், ஐயோ அப்பா, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, நீங்க நினைக்கிற எதுவும் நடக்காது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கப்பா என்று அவன் அழுத்தமாக சொல்லவும், நீ தான் புரிஞ்சுக்கணும் கௌதம், நாளைக்கு உனக்கு கல்யாணம் என்று சொல்லவும், நோவேப்பா என்று அவன் உறுதியாக சொல்ல, உன் உயிருக்கு ஆபத்து இருக்கு கௌதம், அப்படி வந்தா வந்துட்டு போகட்டுப்பா, என்னோட உயிரை நான் பத்திரமா பார்த்துப்பேன் என்று அவன் சொல்லவும், உனக்கு வேணும்னா அது உன்னோட உயிரா இருக்கலாம், ஆனா அந்த உயிரை கொடுத்து இத்தனை வருஷம் உன்னை பத்திரமா தோளிலையும் மார்பலையும் வளர்த்த நானும் உன்னுடைய அம்மாவும் எங்களுக்கு தான் தெரியும், உன்னோட உயிர் எங்க உயிருக்கு சமம், உனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்க அம்மா செத்தே போயிடுவா என்று அவர் அழுத்தமாக சொல்ல அதை கேட்டதுமே அப்படியே அந்த தரையில் அமர்ந்து விட்டான். அப்பா, நீங்க பேசுற எதுவுமே எனக்கு புரியவே இல்லை, நீங்க தான், உங்களை பார்த்துதான் நானே வளர்ந்தேன், ஆனா நீங்களும் இப்போ மறுபடியும் என்று அவனால் எதையும் முழுதாக பேச முடியவில்லை. அப்பாவின் இந்த முடிவு அவனுக்கு அதிர்ச்சியை கொடுத்து இருக்க அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளிவர முடியாமல் அவன் தத்தளித்தபடி தன் அப்பாவை பார்த்து கொண்டிருந்தான். வெகு நேரம் ஆகியும் மாடிக்கு சென்ற தன் கணவனும் மகனும் வராததில் என்ன நடக்கிறதோ என்று கீழே நின்று இருந்த சாந்தி அதற்கு மேலும், என்னால முடியாது அத்தை, நானும் போய் பார்க்கிறேன் என்று சொல்லவும் சரி என்று அவர் தலை அசைக்க வேகமாக படியேறி மாடிக்கு வந்தார். அங்கு அமர்ந்து இருந்த தன் மகனையும் அங்கு சோர்வோடு நின்று இருந்த தன் கணவனையும் பார்த்து, என்ன ஆச்சுங்க என்று மெல்லிய குரலில் கேட்கவும்,
அவன் புரிந்து கொள்ளவில்லை என்பதை அவன் தலை அசைத்து அவர் கூறியதை புரிந்து கொண்ட சாந்தி தன் மகனின் அருகில் நெருங்கிச் சென்று கௌதம் என்று மெல்லிய குரலில் அழைக்கவும் அதில் நிமிர்ந்து பார்த்த கௌதம் அம்மா என்று அழைக்க நீ எனக்கு ரொம்ப முக்கியம் கௌதம் என்று சொல்லவும் ஆனா அம்மா என்று அவன் அடுத்து பேசுவதற்கு முன்பு அவனை இறுக்கமாக அணைத்து கொண்ட அவர் தன் மனதில் இருக்கும் பாரத்தை கொட்டும் விதமாக முடியல கௌதம், உன்னை நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் என்னால பயத்துல சாக முடியாது. உன்னோட 18 வயசுக்கு முன்னாடி உனக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை அதை தவிர்த்து வேற எந்த பரிகாரம் செய்ய சொல்லி இருந்தாலும் சத்தியமா சொல்றேன் கௌதம், அம்மா என் உயிரை கொடுத்தனாலும் உனக்காக பண்ணியிருப்பேன் என்று அவன் இரு கன்னங்களையும் தன் கையில் ஏந்தி சொல்ல அம்மா நீங்களும் என்று தன் அம்மாவை வருத்தமாக பார்த்தான். புரிஞ்சுக்காம பேசுகிறார்களே அம்மா, ஜோசியம் எல்லாம் உண்மை இல்லம்மா, அவங்க சொல்றது எல்லாமே உண்மை கிடையாது, நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க என்று அவன் சொல்லவும் எது உண்மை கிடையாது கௌதம், நானும் நம்பவே இல்லை, உனக்கு சொன்ன எதையும் நான் நம்பவே இல்லை கௌதம். ஜோசியர் சொல்லி முடிச்சு நாங்க வீட்டுக்கு வந்த அடுத்த நிமிஷம் உனக்கு விபத்து நடந்த விஷயம் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அது அதிர்ச்சி, அது வரைக்கும் நான் நம்பவே இல்லை. ஆனா ஒரு சின்ன சலனம் எனக்குள்ள வந்துச்சு. ஆனாலும் நான் அதை பெருசா எடுத்துக்கவே இல்லை. உன் பாட்டியும் உன் அம்மாவும் உனக்காக என்ன வேணும்னாலும் பண்ண தயாரா இருந்தாங்க. ஆனா நான் எனக்கு நீ சொன்ன மாதிரி தான், நான் நம்பல. என் பையனுக்கு அப்படி எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஜோசியம் எல்லாம் நம்ப கூறியது இல்லை அப்படின்னு நான் ரொம்ப உறுதியா இருந்தேன். அதனால மறுபடியும் ஜோசியரை பார்க்க கூடாதுன்னு உங்க அம்மா கிட்டையும் பாட்டி கிட்டையும் ரொம்ப உறுதியா சொல்லி வச்சிருந்தேன். ஆனா அது எல்லாமே அந்த லாரி உன்னை இடிக்க வர அந்த நிமிஷம் வரைக்கும் மட்டும்தான். அப்பவே முடிவு பண்ணிட்டேன், என்ன ஆனாலும் சரி என் பையனுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு. ஒருவேளை அந்த ஜோசியர் சொன்னது உண்மையா இருந்து நான் அலட்சியமா இருந்து உனக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது கௌதம் என்று சுப்பிரமணி சொல்ல அந்த வார்த்தை கேட்டு அவனுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. கண்மூடித்தனமானது என்பதை அவனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஆனால் அதற்காக அவர் கூறுவது போல் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா என்று நினைக்கும் பொழுது அதற்கு ஏற்றுக்கொள்ளும் விதமாக இல்லை. அப்பா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க என்று அவன் பேசும் முன்பு அவன் வாய் மீது கை வைத்து நான் சொல்றத முதல்ல கேளு என்று ஜோசியர் அடுத்து கூறிய விஷயங்கள், அதன் பிறகு அடுத்து நடந்த விஷயங்கள் என்று ஒன்று விடாமல் கூறவும் அவன் மௌனமாகிவிட்டான். நீ ஒரு விபத்து, அது ஓகே, அதை யாராலையும் பண்ண முடியும். நம்ம எல்லாம் நினைக்கிற மாதிரி காசு கொடுத்து கூட ஒருத்தர் பண்ண வச்சுட்டு அது இப்படிதான் பண்ணுச்சு அப்படி கூட சொல்ல முடியும். ஆனா இது அப்படி இல்லப்பா, அது இயற்கை. அப்படி இருக்கும்போது இதை எப்படி அவரால் உறுதியாக சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் என்று கேட்கவும் அவன் மௌனமாகிவிட்டான். அவர் சொல்வதை அவனால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கவும் முடியவில்லை. அவனது மௌனம் அவருக்கு சாதகமாக போனது. நீ நாளைக்கு காலையில கல்யாணம் பண்ணி ஆகணும் என்று உறுதியாக சொல்லவும் கௌதம் தன் அப்பாவை அழுத்தமாக பார்த்தான். நாளைக்கு காலையில உனக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் என்று சொல்லவும் எந்த பொண்ணு என்று அவன் கேட்க அஸ்வினி என்று அவர் கூறியதை அதிர்ச்சி கொடுத்தது. கைகள் நடுங்க அந்த குடிசையின் ஓரத்தில் அமர்ந்து இருந்த அந்த உருவம் அவன் கண் முன்பு வந்து சென்றது. அவளுக்கும் எனக்கும் திருமணமா என்று அவன் அதிர்ச்சியின் உச்சத்தில் இருந்தான். கதையை தொடர்ச்சியா கேட்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.